லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 41, 42 இறை வசனங்கள் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே. பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் தீர்ப்பளித்தால் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். இன்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு 2 விடயத்தை பற்றி பேசுகிறது. மரக்கட்டை, துரும்பு. மரக்கட்டை என்றது அது ஒரு பெரிய அளவு. துரும்பு மரக்கட்டையில் இருந்து எடுக்கின்ற ஒரு சிறிய துண்டு. அளவை பற்றி பேசுகிறது. சில நேரத்தில் நாம் மற்றவர்கள் செய்கிற தவறை நாம் சுட்டி காட்டுவதிலே ஆர்வம் உடையவர்களாக இருப்போம். ஆனால் அந்த மற்றவர்களுடைய தவறு ஒரு துரும்பை போன்றதாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தவறுகள் அது ஒரு மரக்கட்டையை போன்றதாக பெரிய அளவிலே இருக்கும். பெரிய அளவிலான தவறுகளை, பாவங்களை நான் செய்து கொண்டு சிறிய அளவிலான தவறுகளை, பாவம் செய்த மற்றவர்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். சொல்லுவார்கள், நாங்க மற்றவனை பார்த்து ஒரு கைவிரலை நீட்டுனா மற்றைய கைவிரல்கள் நம்மை நோக்கியபடி இருக்குமா? பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆகவே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஒரு போலித்தனமான, ஒரு கபடான வாழ்வாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களை நீங்கள் முதல்ல ஒரு சுய பரிசோதனை ஒன்று செய்து பாருங்கள். நீங்கள் சரியாக நடக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா என்பதை முதலில் உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்படுகிறது.